இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து இந்த போத் ஜெண்டர்ஸும் ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். காலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், வெடிப்பு. இந்த வெடிப்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ரொம்ப புழுக்கங்கள்லாம் அதிகமாக ஆயிடுச்சு தான். பட் வின்டர் முடிஞ்சு அந்த சம்மர் ஆரம்பிக்கிறப்ப நம்ம காலில் பார்த்திங்கன்னா நம்ம கால் அவ்வளோ சுருக்கங்கள் இருக்கும், கிராக்ஸ் இருக்கும். பொதுவாக கிராக்ஸ் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அவ்வளோ கிராக்ஸ் வராது. நமக்கு வின்டரில் தான் கிராக்ஸ் வரும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வேர்க்கிறது இல்லை, சூடு அப்படியே இருக்கும். அப்போ ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ஒரு டீஹைட்ரேஷன் ஏற்படும். காலில் உடம்புல சூடு அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால காலில் வந்து வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகிற உடம்பு தான் வந்து பித்த உடம்பு. அந்த பித்த உடல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பித்த வெடிப்புன்னு சொல்கிறது. காலில் வந்து கிராக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு கிராக்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா காலில் செப்பலே போடாமல் நடப்பாங்க. இப்போ என்ன அட்வைசபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கூடுமான வரைக்கும் எல்லா வீடுகள்லையுமே மொசைக் ஃப்ளோரோ இல்லை நமக்கு இப்போ முந்தி மாதிரி சிமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு மார்பிள் மொசைக் ஃப்ளோரிங் தான் இப்போ இருக்கிற வீடுகள் எல்லாமே. டைல்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 வயதை கடந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் நரம்பு தளர்ச்சிங்கிறது கட்டாயம் ஏற்படும். கால் வலிங்கிறது நமக்கே தெரியாது. நாள் ஃபுல்லாக அம்மாலாம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, கிச்சனில் நம்மளும் நடந்துகிட்டு இருப்போம். நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கும் கால், அந்த ஹீல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அது ஏன் காரணம்னா, நம்ம பேர் ஃபுட்டோட வெறும் காலோட இந்த மாதிரி டைல்ஸ் இருக்க வீடு, மொசாய்க் இருக்க வீடு அந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி அது வந்து நம்ம உடம்புல ஏறி அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ காலில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செப்பல் போடாமல் இருக்கோமோ இந்த மாதிரி கால் வலி வர்றதோ, காலில் கிராக்ஸ் வர்றது, காலில் ஒரு டீஹைட்ரேஷன் ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு செப்பல் போடாமல் இருக்கப்போ கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் இந்த கிராக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வெயில் காலம், சுகர் கேன் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இல்லையா? அப்போ சுகர் கேன் ஜூஸ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் போய் கொஞ்சம் அவங்கள்ட்ட அந்த ஜூஸ் எடுத்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கரும்பு சக்கை அதை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பேக்கில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் போட்டோ, கெரசின் வேண்டாம், குக்கிங் ஆயில் போட்டு அதை வந்து பேர்ன் பண்ணுங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு பேர்ன் பண்ணிங்கன்னா அது நல்லா அப்படியே கறி ஆகிடும். அந்த கறி தான் நமக்கு வேணும். அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவை அந்த கறி. ஏன் இதை வந்து சுகர் கேனோட அந்த இதை சக்கை சொல்கிறேன் அப்படின்னா, சுகர் கேன் ஜூஸில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. அந்த கிளைகாலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைனஸ், சுருக்கங்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை கிளைகாலிக் ஆசிடில் உண்டு. அந்த சுகர் கேனோட சக்கையிலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளைகாலிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதை பேர்ன் பண்ணால் கூட, அது கரியானா கூட அதோடைய இயல்பு வந்து அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் லார்ஜர் குவான்டிட்டி எடுத்து நிறைய அதை எரித்து நீங்கள் எதையும் குக்கிங் ஆயில் போட்டு அதை பேர்ன் பண்ணி எடுத்து அந்த ஆஷ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் நல்ல கறியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு வெடிப்பு ரொம்ப இருக்கிறவங்களுக்கு காலே ஊன முடியாது, சிலருக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த சுகர் கேன் பேர்ன் பண்ண கறி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த கறி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் பட்டர், ப்ரிஃபரபிளி வந்து அன்சால்டட் பட்டர், உப்பு போடாத வெண்ணெய். உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். நீங்கள் இப்போ ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில்னு கிடைக்குது. அது வந்து நல்ல மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஆயில். இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும், அது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அது பியூராக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அந்த ஜேபிசி ஆயில்னு சொல்கிறது, ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா ஒன்றும் வரைஸ் இல்லை, நம்ம நார்மலாக நமக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற விளக்கெண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறியும் அந்த பட்டரையும் நல்லா குழைச்சிட்டு இந்த ஜமைக்கன் கேஸ்டர் ஆயிலையோ இல்லை நார்மல் விளக்கெண்ணெயவோ அதில் நல்லா கலந்து ஒரு நல்லா ஒரு செமி சாலிடாக ஒரு இதுக்கு கொண்டு வாங்க. ஒரு க்ரீம் மாதிரி, நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் ஒரு 10 நாளைக்காவது நீங்கள் வந்து டோ சாக்ஸ் போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ டெய்லி நைட்டு வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காலை நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு, முடிஞ்சால் நிறைய வெடிப்பு இருக்கவங்க அதை ஸ்க்ராப்பர் வச்சு கூட ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா காலை வந்து நல்லா ஊற வச்சு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த க்ரீம் எடுத்து நல்லா கால் ஃபுல்லாக தடவிடுங்க. கீழே பாதத்துலேயும் சோல்லையும் தடவிங்க. ஏன்னா அங்கேயும் கிராக்ஸ் இருக்கும் நிறையா. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு கோடாக இருக்கும் கால். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வெடிப்பு இருக்கவங்களுக்கும் இதை நல்லா நிறைய தடவுங்க. நிறைய தடவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி காலை உயரத்தில் ஒரு ஸ்டூலில்
அந்த மாதிரி உயரமான இடத்துல நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டோ சாக்ஸ் போட்டுக்கோங்க. டோ சாக்ஸ் போட்டு ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுருங்க. இது பொதுவாக ஏன் இது நைட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப நைட்டில் தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலும், பேம்பரிங் பண்ணாலும், சீரம்ஸ் அப்ளை பண்ணாலும், எது பண்ணாலும் நைட்டுங்கிறது ஒரு ஸ்கின்னுக்கு ப்ரிஃபரபிள் டைம்னு எடுத்துக்கலாம். ஸோ நைட்டில் வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாக்ஸை வந்து போட்டுட்டு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்துச்சு அந்த சாக்ஸை எடுத்துகிட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு 1 வீக் to 10 days பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரோஜா பூவோட இதழ்கள் மாதிரி அப்படியே ஒரு ஃபெதரி டச் அந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்துடும். பாதம்லாம் அப்படி வந்துடும். அந்த கிராக்ஸ் எல்லாம் மறைஞ்சு சின்ன குழந்தைகளோட கால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது வெடிப்புலேருந்து வெளியே வரலாம். இதுக்கு நீங்கள் மெடிக்கேட்டடாக போகணுங்கிற அவசியமே இல்லை. ஹெல்தி லிவிங். நன்றி, வணக்கம்.